நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். என்னோட கணவர் தான் இந்த ஆன்மீகத்தை போதிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நானும் அதை உணரணும். அந்த அப்பாற்பட்ட சக்தியா இருக்கேன், நீயும் ஒரு சாதாரண பெண் இல்ல, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ வந்தவ இல்ல, நீயும் அதுவாதான் இருக்க அப்படின்னு என்னைய உணர வைப்பதற்காக என் கணவரோட உடல் வந்து 2019 ஹார்ட் அட்டாக்கால உடல் விடப்படுது. சத்தியம் ஒரு காலம் தோற்கடிக்க முடியாது. அந்த சத்தியத்தை நிலைநாட்டவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் திரும்ப மறுபிறவி எடுத்து புதிய பரிணாமம் எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாம் ரோஹிதா தெரியலாம். அந்த உருவமும் பேரும் வேணா வேற இருக்கலாம், உள்ள இருக்கிற தன்மை அரசோட தன்மை அந்த அப்பாற்பட்ட சக்தியா தான் இருக்காங்க. அதாவது நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணுங்கிறது அந்த இடத்துல அரசுவா இருந்தா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும். இத்தனை ஜென்மம் நான் உடல் எடுத்து வந்தாலும் அரசு கூட மட்டும்தான் இணைய முடியும், அரசு கூட மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும், அரசு கூட மட்டும்தான் அந்த பந்தம் தொடரும். ஒத்த உன் முத்திரம் வேணும். யார் என்ன கேட்டாலும் நான் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நீங்க இவ்வளோ கேட்டு நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, நீங்க ஏன் ஒத்த மோதிரம் கேக்குறீங்க? என்கிட்ட 3 இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அட்ரஸ்க்கு அனுப்பி விடுறேன். வேற எதுவும் வேணும்னா கூட கீழே கமெண்ட்ல கேளுங்க. உங்க பார்ட்னர் உங்க பின்னாடியே உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, உங்க மேலேயே நல்ல காதல் கொண்டு இருக்கிறதுக்கு, உங்க மேல மோகிச்சு இருக்கிறதுக்கு தான் இந்த மந்திரம். உங்க கணவருக்கு இதை யூஸ் பண்ணலாம், உங்கள் பார்ட்னருக்கு இதை யூஸ் பண்ணலாம், உங்க பொண்டாட்டியை நினைச்சும் சொல்லலாம். ஒன்று உங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லலாம். ஃபோட்டோ இல்லை மேடம் எங்கள் வீட்டில் எல்லாரும் மாமனார் மாமியார் இருப்பாங்க, அந்த இடத்துல நான் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு அவர் உங்க முன்னால இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை எவ்வளோ முறை வேணாலும் சாண்ட் பண்ணலாம். ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சஹ சுக்ராய நமக. இந்த மந்திரத்தை உங்க கணவரை உங்க பார்ட்னரை நினைச்சு சாண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க பின்னாடியே காதல் கொண்டு பூனை மாதிரி சுத்தி அக்கா, நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ஒரு நாளைக்கு அக்கா 30,000 இருந்து 50,000 வரையும் சம்பாதிப்பேன். ராகுல் ஹாய்டா கோகுல், கோகுல் சொல்லுடா ராகுல். ராகுல் 2025 பிறந்துருச்சுடா. கோகுல் எந்த ஹாஸ்பிட்டலடா? சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. டே மாமா, இது உனக்கு கவனிச்சியா? நார்த்ல ஒருத்தன் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜோஷியனை போய் பாத்துருக்காரு போல. அந்த ஜோஷியர் உயிரோடு இருக்க கோழி குஞ்சு அப்படியே முழுங்கு, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கான். முழுங்கின கொஞ்ச நேரத்துலயே அவ்வளவுதான், பைப்புல செத்து போயிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? மூட நம்பிக்கையை நம்பவே கூடாது. ஆமா, வேற என்ன? உனக்கு என்ன தெரியுது? கோழி குஞ்சு மேல வச்ச நம்பிக்கைய அவன் குஞ்சு மேல வச்சிருந்தானா குழந்தைய பொண்ணுருக்கும், அந்த நாயும் உயிரோடு இருந்திருக்கும்.